ஒரு காலத்துல டிவினாலே சோனி தான் கெத்து. இப்ப அந்த நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா மாறப்போகுது. எதை வச்சு சொல்றேன்னா, சமீபத்துல ஒரு நியூஸ் படிச்சேன் சோனியை பத்தி. சோனிக்காரன் என்ன பண்ணிருக்கான்னா, அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஷேர் இருக்குல்ல, அதுல பகுதி ஷேரை வந்து சீனால இயங்கக்கூடிய ஒரு பிரபலியமான ஒரு டிவி கம்பெனிக்காரன், அவன் தான் டிசிஎல், அவன்கிட்ட ஒப்படைக்க போறான். இது உண்மைதானா அப்படிங்கிற விவரங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனல்ல சப்போர்ட். வீடியோ எந்த போகுது நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சோனியோட பிராவியா டி, இதோட டிவி டிவிஷனை சோனிக்காரன் என்ன பண்ண போறான்னா, சீனால இயங்கக்கூடிய ஒரு பிரபலியமான டிவி கம்பெனிக்காரன்ட்ட ஒப்படைக்க. அவன் தான் டிசிஎல். அவன்கிட்ட கிட்டத்தட்ட 51% பங்குகளை கொடுக்க போறான். இப்ப டிசிஎல் காரன் இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறான்? நிர்வாகம் பண்ண போறான். அதே மாதிரி தயாரிப்பான், சேல் பண்ணுவான், சர்வீஸ் பண்ணுவான். இது எல்லாத்தையும் டிசிஎல் காரன் பாரு. மிச்சமுள்ள 41 பங்குகளை சோனி அவன் கைவசம் வச்சு. இப்ப சோனிக்கு இதுல என்ன லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிராவியா அப்படிங்கிற பிராண்டை வந்து யூஸ் பண்றான்ல, அதுக்குண்டான ராயல்டி கிடைக்கும். பிளஸ் இந்த பிராவியா டிவில 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்னு பிக்சர் என்ஜின் ஒன்று இருக்கு, இன்னொன்னு சவுண்ட் டெக்னாலஜி. இந்த 2 விஷயங்களும் ஹைலைட்டான ஒரு விஷயம் சோனியோட பிராவியா டிவில பார்க்கலாம். வேற யார்கிட்டயும் அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஈவென்ட் இருக்கு. சரி, இத்தனை இருந்தும் இவனுடைய விற்பனை கம்மியாறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவனை சுத்தி ஒரு 2 கம்பெனி இருக்கு. அவன் தான் சாம்சங், எல்ஜியும். இந்த பக்கம் சீனால பாத்தீங்கன்னா டிசிஎல், ஹைசன்ஸும். இவங்க எல்லாருமே ஒரு பட்ஜெட் லெவல்ல டிவி கொடுத்துக்கிட்டு இருக்கனால சோனியால அந்த பட்ஜெட் லெவல்ல கொடுக்க முடியல. அதனாலதான் இவனுடைய விற்பனை வந்து டவுன் ஆகிக்கிட்டே இருந்துச்சு நாளுக்கு நாள். ஒரு கட்டத்துல இவனுடைய இழப்பு எவ்வளவுனா கிட்டத்தட்ட 58,000 கோடின்னு சொல்றாங்க. அப்பனா பாத்துங்க. அதனாலதான் உஷாராகி அவனுடைய பெரும்பாலான பங்குகளை டிசிஎல் கொடுத்து, நீனே என்னுடைய கம்பெனியை பாத்துக்க ஒதுங்கிட்டான் சோனிக்காரன். சரி, ஒதுங்கிக்கிட்டான். அப்ப அடுத்து இவனுடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் மெயின் டார்கெட்டே ஹார்ட்வேர் கிடையாது. சோனியோட மியூசிக் இருக்கு, அதே மாதிரி விர்ச்சுவல் ரியாலிட்டியில வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கான். அடுத்து பாத்தீங்கன்னா சோனியோட இந்த பிளே ஸ்டேஷன், அது ஹைலைட், எல்லாரும் விரும்பி பயன்படுத்தக்கூடிய ஒரு பிளே ஸ்டேஷன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சமீபத்துல கூட இந்த சோனிக்காரன் ஹோண்டாவோட ஒப்பந்தம் போட்டு அஃபீலா ஈவி காரை வந்து களத்துல இருக்க போறான். அது ஜப்பான்லயும் அமெரிக்காலையும் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண போறதா சோனி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கான். சோ இவ்வளவு ப்ராஜெக்ட் வந்து சோனிக்காரன் இருக்கு. எதனால இந்த டிவி டிவிஷனை மட்டும் அந்த டிசிஎல்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த சோனி பிராவியோட அந்த டிஸ்பிளே பேனல் இருக்குல்ல, அது வந்து வெளியே இருந்து வர வச்சு பண்றதுனால அதோட செலவு அதிகமா இருக்கு. அதை வந்து எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. மத்த கம்பெனிக்காரன்ட்டு அப்படி கிடையாது, ஓன் ஃபேக்டரி இருக்கு. இப்ப டிசிஎல், ஹைசன்ஸ், எல்ஜி, சாம்சங் எல்லாம் பாத்தீங்கன்னா சொந்தமா மேனுஃபேக்சரிங் யூனிட்டே வச்சிருக்காங்க. அதனால அவங்களால பட்ஜெட் லெவல்ல கொடுக்க முடியுது, சோனியால கொடுக்க முடியல. இதுதான் காரணம். சோ 2027 இருந்து நடைமுறைக்கு வரும்னு நினைக்கிறேன். இனி வரக்கூடிய நாட்கள்ல சோனி பிராவியா டிவின்னு வராது, சோனி டிசிஎல் பிராவியா டிவின்னு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. சோ நான் இந்த வீடியோல சோனியை பத்தி பதிவு பண்ண இந்த விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு ஒர்த்தா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால இது ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப் காரன் நிறைய பட்டனை கீழே விதைச்சு விட்டுருங்க. அதுல ஒண்ணு தட்டி விடுங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அல்ல